சுட்டுமிழி சுடர் இனி வரப்போற எபிசோடுக்கான ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அபிநயா ஏன் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. வெற்றி தனக்கு தெரியாமல் ஒருத்தர் மேலே வச்சுருந்தா நம்பிக்கையால் விசுவாசத்தினால கட்டின பொண்டாட்டின்னு கூட நினைக்காம ஒரு நேரம் தப்பு பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் தன்னோட மகளுக்காக இவ்வளோ தூரம் பாசமாக வந்து வெற்றி நடந்துக்கிட்டாலும் இப்போ வெற்றியை புரிஞ்சுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல இன்னும் அபிநயா இருக்கிறத பார்த்தா அபிநயா தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கெல்லாம் அப்படி தான் தோணுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. வெற்றிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற உண்மையும் தெரிய வருது, புரியவும் செய்கிறாரு. இந்த இடத்துல அபிக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வெற்றி எப்படிடா இவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல வெற்றியோட உதவி எந்த இடத்துலையும் தனக்கு தேவை கிடையாது. நான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிருவேன், என் அண்ணனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி தான் வெற்றியை எந்த இடத்துலையும் தன்னோட குடும்பத்தில் தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக அபிநயாவும் பிடிவாதமாக இருக்காங்க. சரி, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறவங்க இனி எப்போ தான் வெற்றியை புரிஞ்சுக்க போகிறாங்க? அபி வெற்றியை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அபிநயா இருக்கிற ஒரு எக்கட்டான சூழ்நிலையும் கர்ணாவுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுறதுக்கும் நம்ம வெற்றி தான் இனி உதவ போகிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி இனி புரிதல் நடக்க போது. இது எந்தெந்த சூழ்நிலையில் யாரால் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இனி வெற்றி அபிநயாவையும் அபிநயா வெற்றியும் புரிஞ்சுக்கிற தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்ய நிகழ்வுகள் என்னென்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சுடரை எப்பவும் போல் வெற்றி தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவார். அதே மாதிரி தான் இப்போவும் கொண்டு போய் விடுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தியாவுக்கு ஏற்கனவே வயிறு வலி இருந்தது. இது அல்சர்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க இடத்துல இப்போ அதிகமாக அழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம தியா. இதை பார்த்த வெற்றி ரொம்பவே துடிச்சு போகிறாரு. என்னாச்சு தியா அப்படின்னு சொல்லும்போது, தெரியல அங்கிள், எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியா அழ ஆரம்பிக்கிறாங்க. அழாதப்பா, நம்ம போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லவுமே தியா, தருண், சுடர் மற்றும் வெற்றி இவங்க 4 பேருமே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது தான் வெற்றிக்கு ஒரு உண்மை தெரியுது. இந்த மாதிரி தியாவுக்கு வயிற்றில் சீரியஸான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதுமே வெற்றிக்கு அதிர்ச்சி ஆகுது. கண்டிப்பாக நம்ம தியாவுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நம்மளால் இவங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு. இனி இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட விடக்கூடாது. அதுக்காக கண்டிப்பாக நம்ம தியாவுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. வெற்றி ஹாஸ்பிட்டலில் தியாவை பார்த்து முடிச்சதுமே, தியா இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போக வேணாவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வெற்றி. அங்கே போனதுமே சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னாச்சு தம்பி திடுதுப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பார்த்து கேட்குறாங்க சரளா. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தியாவும் கூட இருக்கிறத பார்த்தோன்னே, தியா என்னாச்சு, நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சரளாவும் கேட்க, அப்போ தான் நம்ம வெற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, இந்த மாதிரி தியாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டா அந்த இடத்துல ரொம்பவே வயிறு வலின்னு சொல்லிட்டு துடிச்சு அழுக ஆரம்பிச்சிடா. நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிக்கவும் தான் உண்மையை தெரிஞ்சிச்சு. தியாவுக்கு வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லவுமே சரளா என்ன செய்கிறாங்கன்னா ஷாக்காக்குறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, அவளுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு தியா அப்படின்னு சொல்லவுமே தியாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு உண்மையிலேயே வயிறு வலி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கிள் தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அங்கிள்கிட்ட டாக்டர் ஏதோ சொன்னாங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தியா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சரளாவும் திரும்பவும் வெட்டிக்கிட்டே, என்ன தான் சொன்னாங்க டாக்டர், சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கும்போது, இல்லைக்கா தியாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அர்ஜென்ட்டாக பண்ணணும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவுமே, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம சரளா. இந்த மாதிரி நேரத்தில் தான் சரளா, அதான் நான் இருக்கேனே, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற, நம்ம பிள்ளையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொன்னாலும், அந்த மாதிரி நேரத்தில் இப்போ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு லேட் ஆகும், அதனால் நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன், தயவு செஞ்சு தியாவுக்கு பார்க்குற வைத்தியத்தை பாருங்கள், நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி முன் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனோட உதவி நம்ம குடும்பத்துக்கு எந்த இடத்துலையும் தேவை கிடையாது, இவ யார் நம்ம குடும்பத்துக்கு உதவ, முக்கால்வாசி இவனால தான் நம்ம குடும்பமே கஷ்டப்பட்டுருக்கு, இதில் இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு கோபம் வருது. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க அண்ணி, தியாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொண்டு வரதெல்லாம் வேணாம், அவங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அபிநயா வெற்றியை எடுத்தறிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சரளாவுக்கு, ஓ உனக்கு என் பொண்ணை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, நீ இஷ்டத்துக்கு பணம் கொண்டு வந்து தருவேன்னு சொல்ல, எதை வச்சு கொண்டு வந்து கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரளாவும் அபிநயாட்ட கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாரு அபி, என்னோட பொண்ணு வாழ்க்கை, என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிற இடத்துல நீ எப்போ கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா, அதையும் என் வெற்றி தம்பி கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே அவ
அவர் யார் 3வது மனுஷன். அவர் குடுக்குற காச மட்டும் நீங்க வாங்கிக்கிருவீங்க. ஏன் நான் ரெடி பண்ணி குடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்படியா? பணம் எப்போ குடுப்பேன்னு சொல்லு. நான் சீக்கிரம் என்னோட பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சரளா சொல்லும்போது, அப்பதான் நம்ம அபிநயா சொல்றாங்க, எனக்கு 1 நாள் டைம் குடுங்க. நான் கண்டிப்பா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லவுமே, நம்ம சரளா என்ன சொல்றாங்க, உனக்கு 1 நாள் தான் டைம். என் பொண்ணா வலியால துடிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு மீறி இல்லைன்னா நான் வெற்றி தம்பிட்ட தான் காசு வாங்குவேன் அப்படின்னு சரளா சொல்லவுமே, சரிங்க அண்ணி எனக்கு 1 நாள் டைம் குடுங்க. நாளைக்கு இந்நேரம் நான் உங்களுக்கு கையில காசு குடுத்துறேன் அப்படின்னு அபிநயா சொல்றாங்க. இந்த மாதிரி அபி சொன்னதை கேட்டதுமே நம்ம சண்முகத்துக்கு அதிர்ச்சி ஆகுது. அபி எதை வச்சு காசு கொண்டு வந்து கொடுப்பா? ஏன் இப்படி அபி இப்படி பேசுறானே எனக்கு தெரியல. அபி எப்படி வந்து காசு கொடுப்பா? ஏன் இப்படி யோசிக்காம பேசுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் நினைக்கிறாரு. சண்முகமும் தன்னோட தங்கை கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா, அபிமா என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்படிம்மா காசு கொண்டு வந்து கொடுப்ப? நீ ஏமா வார்த்தையை விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து காசு கொடுத்தானா அண்ணி வாங்கிக்கிறேன்ற அளவுக்கு இருக்காங்க. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முழு காரணமே அவன் தானண்ணா. அப்படி இருக்கும்போது அவனோட காசுலேயே நம்ம தியாவுக்கு வைத்தியம் பார்த்தா எப்படி அண்ணா நல்லா இருக்குமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு அபிமா, என்னதான் இருந்தாலும் அவன் செய்யணும் சொன்னாலும் நான் ஏற்றுப்பேனா? பெத்த தகப்பனா என் கூட நான் பார்த்துக்க மாட்டேனா? அதை விட்டு தேவையில்லாமல் உங்கள் அண்ணிட்ட வாயை விட்டுட்டா இப்போ நீ வந்து காசு கொடுக்கலனா கண்டிப்பாக உனத்தான் பிடிப்பாளே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா நான் பார்த்துக்கிடுவேன், கண்டிப்பாக நான் காசு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு அபிநயாவை விடாப்பிடிவாதமாக இருக்காங்க. சண்முகம் ஒரு பக்கம் பேசுனதுக்கு அப்புறம் வெற்றிக்கு இன்னமும் கோபம் வருது. ஏன் இப்படி அபிநயா புரிஞ்சுக்காம பண்றா? ஒரு பச்சை குழந்தை விஷயத்துல இவ்வளோ தூரத்துக்கு பண்றாளே, நம்ம என்ன அவ்வளோ தூரத்துக்கு தப்பு பண்ணிட்டோம்? ஆமா நான் தப்பு தான் பண்ணேன். இந்த குடும்ப நிலைக்கு நான் தான் காரணம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டத்துல நான் தீர்வு கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுல என்ன தப்பு? நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் பண்றதுல இவளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு கோபம் வருது. இதனால வெற்றி அபிக்கிட்ட பேச போறாரு. ஏன் அபி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் நான் தியாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவழிக்கிறதுல உனக்கு என்ன இருக்குது? காசு கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, அப்போ தான் அம்மா அபிநயாவும் சொல்கிறாங்க, என்னது தியாவுக்கு நீ காசு செலவழிக்கணும், வைத்தியம் பார்க்குறதுக்கு நீ காசு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்குது என் குடும்பத்தில் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு? நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் யாரா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு அபி, நான் யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரா இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாது, என் குடும்பத்துக்கு நீ யாரோ தான் அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறாங்க. உன்னால தான் என் குடும்பமே கஷ்டப்படுது. இந்த மாதிரி இடத்துலையும் இப்போ உன்னை திரும்பவும் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண எனக்கு விருப்பமே கிடையாது. நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னு முடிவான பிறகு திரும்பி எதுக்கு வந்துக்கிட்டே இருக்க? உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. என் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் நானும் ஒரு பக்கம் காரணமாக இருக்கும்போது நான் பணம் கொடுத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன்னு என் அண்ணன் குடும்பத்துக்கு செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நீ சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவுமே, உன்னை திருத்தவே முடியாது அபி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்பி போயிடுறாரு. வெற்றியும் வெளியே போனதுக்கு அப்புறமும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழாத குறையா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ புலிக்குட்டியும் கூட இருக்காரு. என்னடா வெற்றி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா புலி, இந்த மாதிரி அவங்க வீட்டில் பிரச்சனை, இப்போது நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அபிநயா விடாப்பிடிவாதமாக என் காசு 10 ரூபா காசு கூட அவங்க குடும்பத்துக்கு வேணான்ற அளவுக்கு பேசுகிறாடா, என்னால் தாங்க முடியல. இப்படியே இருந்தால் நான் எப்படி என் பொண்ணோட கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? இவ இப்படி இருக்க காரணத்தினால எனக்கு பயமாக இருக்குது. என் பொண்ணோட கடைசி வரைக்கும் நான் சேர்ந்து இருக்க முடியாதோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என் பொண்ணுக்கு அவள் அம்மா தேவைன்னு சொல்லிட்டு நானும் அவளுக்காக நான் அமைதியாக போனாலும் அவளை புரிஞ்சுக்கிறணும், அவளுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி உதவியாக இருக்கணும்னு செஞ்சாலும் இவ எல்லா இடத்துலையும் என்னை வேணான்னு வெறுக்கிற இடத்துல என்னால் என்ன பண்ண முடியும் புலி அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் அபிநயா ஒரே நாள் டைம் கொடுங்க, அந்த ஒரு நாளுக்குள்ளே உங்கள் கையில் நான் காசு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காடா. எந்த இடத்துல எந்த நம்பிக்கையில் இவ வாக்கு கொடுத்தான்னு தெரியல. ஆனால் ஒன்று புலி, இங்கே அபி கேட்ட ஒரு நாள் டயத்துக்குள்ளே சரளாக்காட்ட காசு கொண்டு வந்து அபி கொடுக்கலனா கண்டிப்பாக சரளாக்காவும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன், நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரளாக்கா கண்டிஷனோட சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில அபிக்கு எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் புலிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புலம்பலை முன் வைக்கிறாரு புலிக்குட்டிட்ட. புலிக்குட்டி அப்போ தான் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இங்கே பாரு வெற்றி, நீ காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்க,
அதுவும் நீ அவங்க அண்ணன் பொண்ணுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கும்போது அபி வேணாம் சொல்லியிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அபியே காசு ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கும்போது ஏன் அந்த காசை உன் மூலயமா கொடுக்குற மாதிரி இல்லாமல் வேறு யார் மூலமாவது கொடுக்குற மாதிரி அபி கைக்கு அந்த காசு கிடைக்கிற மாதிரி செய்யலாமே. இந்த மாதிரி புலிக்குட்டி சொல்கிற ஐடியாவை கேட்டதுமே நம்ம வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. புலிக்குட்டி நீ சொல்கிற ஐடியா தான் கரெக்டு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஆனால் இந்த பணத்தை யார் மூலமாக கொடுக்குறது தான் தெரியலை. இதே இது அபிநயாவோட அண்ணன்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அபிநயாவோட அண்ணன் கண்டிப்பாக வாங்க மாட்டார். ஆனால் இதை வேறு விதமாக தான் கொடுக்கணும்னா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம வெற்றிக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. அது யாருன்னா நம்ம பிரபாகரன் தான் ஞாபகம் வருது. பிரபாகரன் தான் அபியோட பேசுவார் வைப்பார். ஒரு 3வது மனுஷன் மூலமாக உதவுற மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் அபியும் அந்த உதவியை வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி யோசிக்கிறாரு. இந்த யோசனையை நம்ம புலிக்குட்டிகிட்ட நம்ம வெற்றி சொன்னதுமே புலி என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு வெற்றி, நீ சொன்னது கரெக்டு தான். இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக கண்டிப்பாக நம்ம அபிநயா காசை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிக்குட்டி சொல்கிறாங்க. இனி அடுத்ததான் நம்ம வெற்றி என்ன பண்ணான்னா காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பிரபாகரனை பார்க்க போகிறாங்க. வெற்றி பிரபாகரனை நேருக்கு நேராக பார்க்கும்போது எதுவுமே பேச முடியாமல் தயக்கத்தோடு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பிரபாகரன் கொஞ்சம் என்ன நினைக்கிறான்னா, என்ன வெற்றி இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கீங்க, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதிசயமாக இருக்கே, நீங்கள் என்கிட்ட உதவி கேட்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் கேட்க, இல்லை எனக்கு இந்த உதவி உங்களால் தான் பண்ண முடியும், அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் வெற்றி நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை இந்த மாதிரி அபிநயாவுக்கு காசு தேவைப்படுது, ஆனால் அந்த காசு அவங்க குடும்பத்துக்கு நான் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அபிநயா பிடிவாதமாக இருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் அபிநயா காசுக்காக எங்கே போவா, அதனால் நான் வேறு வழியே இல்லாமல் இது ஒரு உதவியாக இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு நான் பண்ண பாவத்துக்கு நான் செய்கிற ஒரு கடமையாக நினச்சி இந்த காசை நீங்கள் எப்படியாவது அபிகிட்ட சேர்க்கணும் சொல்லி தான் உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே, என்ன வெற்றி நீங்களா இது, என்னால் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல வெற்றி, பார்த்தா ரொம்பவே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி. இருந்தாலும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகலாம் நினச்சா நீங்கள் தான் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்துட்டீங்க. சரி என்னை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சி தான் நானும் அதை விட்டுட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன, நான் அபிக்கிட்ட காசை கொடுக்கணும் அவ்வளோதானே. கண்டிப்பாக அது நீங்கள் கொடுத்ததா இல்லாமல் நான் கொடுத்ததா, நான் கொடுத்து உதவி பண்ணதாவே நான் அபிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனும் அந்த காசை வாங்கிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வெற்றி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாரு. இப்போ தான் பிரபாகரனும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாரு, வெற்றி இவ்வளோ தூரத்துக்கு நல்லவராக இருக்கும்போது ஏன் அபி புரிஞ்சுக்கிறாமல் இப்படி பண்ணுறாங்க. கண்டிப்பாக வெற்றியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். முதல்ல இந்த காசை எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் நம்ம யோசிக்கலாம். அடுத்ததாக வெற்றி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக அபிநயாவுக்கு புரிய வைக்கலாம். இந்த மாதிரி பிரபாகரன் நினைக்கிறாரு. பிரபாகரன் நினைக்கும் போது தான் நம்ம அபிநயாவும் எனக்கு பணம் கிடைக்கலையே யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அபிநயா நினச்சிட்டு இருக்கும்போது பிரபாகரன் சார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா பிரபாகரனை பார்க்க போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம பிரபாகரன் வெற்றி தான் இந்த காசை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம அபிநயாட்ட கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் நம்ம பிரபாகரனும் தான் கையிலேருந்து கொடுக்குறதா அபிக்கிட்ட காமிக்க போகிறாரு. ஆனால் சண்முகத்தோட மகளான தியாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தியாவும் நல்லபடியாக குணமானதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரு. இந்த இடத்துல நம்ம அபிநயா மனமாற்றம் அடைவாங்களா, நம்ம வெற்றி நம்ம மேலே இன்னும் அன்பாக தான் இருக்கான், அவன் பண்ண தப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரான், கண்டிப்பாக நம்ம வெற்றிக்கிட்ட உண்மையை சொன்னால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி மேலே அபிநயா நம்பிக்கை வைக்க போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் சண்முகமும் இனி வெற்றி மேலே ரொம்பவே ஒரு அதீத அன்பு மற்றும் வெற்றியும் அபியும் சேரணும் அப்படின்ற எண்ணமும் வரப்போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.